கொரோனா வேக்சின் போட்டிருக்கீங்களாண்ணா? போட்டிருக்கீங்களா? போட்டிங்களா இல்லையா? நான் போட்டிருக்கேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா வேக்சின் போடக்கூடாது, இந்த கொரோனா வேக்சின் மேலே எனக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நாள் கொரோனா வேக்சின் போடல. பிரதமர் அவர்களே நேரடியாக முதல்ல கொரோனா வேக்சினை போட்டுக்கொண்டார். அதை தொடர்ந்து மக்கள் போட்டுக்கிட்டாங்க. அதே போல தான் ஒரு புதிய ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து உலகத்திலேயே இன்றைக்கி 2வது ரஷ்யாகிட்ட இருக்குது. அதுக்கடுத்து இன்றைக்கு 2வது நாடாக நாம் இருக்கிறோம். உலகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கின்ற தேவைகள் இருக்கிறது, அதாவது மின்சார தேவைகள் இருக்கிறது, இன்றைக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கிறது. இந்த மின்சார தேவைகளுக்கு ஒரு சிறந்த வழியாக ஒரு புதிய தொழில்நுட்பம், அதுவும் இந்திய தொழில்நுட்பம், ஆத்ம நிர்பர் பாரத்தினுடைய சுயபாரதத்தினுடைய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பத்தில் 500 மெகாவாட் மின்சாரம் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. இவங்க தான் சொன்னாங்க, கூடங்குளம் அணு நிலையத்தை இவங்க தான் வேண்டாம்னாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கேருந்து தான் நமக்கு சப்ளை, கரண்ட் சப்ளை வந்திருக்கிறது. இதே யூபி அரசாங்கம் இருக்கும் பொழுது நாம் கரண்ட் இல்லாமல் பல மணி நேரம் என்னவா இருந்தோம், இருட்டில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு முழுமையாக நமக்கு பவர் சப்ளை கிடைத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நாம் இன்றைக்கு நாடு மிக முக்கியமாக மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதமாக வேண்டும்னா நம்மளுடைய தேவைகள், அதை அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களை வரவேற்க வேண்டும். இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள். 8300083000. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.